Ravi Rahman as a technical champion from Erode. என்ன தெரியுமா ஒரு கியர் ட்ரெயின் இருக்கு. அந்த கியர் ட்ரெயின் சிம்பிள் கியர் ட்ரெயின். சிம்பிள் இப்போ கியர் வந்து எங்க மவுண்ட் ஆயிருக்கும்? ஷாஃப்ட். கியர் வந்து ஷாஃப்ட்ல இன்ஜின்ல தான் இருக்கும். கியர் ஆன இருக்கிற இடத்துக்கு பேர் ஷாஃப்ட். ஷாஃப்ட் மேல அவனை லொகேட் பண்ணிருக்கோம். சரியா? ஷாஃப்ட் மேல லொகேட் பண்ணிருக்கோம். ஒரு கியர்ல ஒரு ஷாஃப்ட்ல ஒரு கியர் இருக்கு. இன்னொரு ஷாஃப்ட்ல இன்னொரு கியர் இருக்கு. ரெண்டும் மேட் ஆனா அதான் சிம்பிள் கியர் ட்ரெயின். அதாவது ஒரு ஷாஃப்ட்ல ஒரு கியர் மட்டும் இருந்து மேட் ஆனா அது அவ்வளவுதான். சரியா? the shaft having one gear mated with another gear on the another shaft அப்படின்னா அது சிம்பிள் கியர் ட்ரெயின் போட்டுக்கலாம் புரிதலுக்காக. காம்பவுண்ட். சரியா? காம்பவுண்ட்னா வந்து என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு மேல 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம். காம்பவுண்ட்னா ஒண்ணுக்கு மேல. ஒண்ணு மட்டும் ஒரு கேட்டகரி, ஒண்ணுக்கு மேல இன்னொரு கேட்டகரி. in a shaft having more than one gear mated with another shaft having gear அப்படின்னா அது காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். சரியா? சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் ஈஸியாக புரிஞ்சுதா? புரியுங்க. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் மூணாவது என்ன பேசணும்? ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின். ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின்னா என்னன்னா இன்புட் ஷாஃப்ட் அண்ட் அவுட்புட் ஷாஃப்ட். the gear having the input shaft, the gear having the output shaft are coaxial. ரெண்டும் ஒரே ஆக்சிஸ்ல இருந்தா அது பேரு ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்தியாமா? ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் இன்புட் ஷாஃப்டும் அவுட்புட் ஷாஃப்டும் கோஆக்சியலா இருக்கணும், ஒரே அச்சுல இருக்கும். எப்படி ஒரே ஆக்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே ஆக்சிஸ்ல இருக்கும்? ரிவர்ட்டட்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை வந்து கோஆக்சியல். இப்போ இதான் ஷாஃப்ட், என்னோட ஷாஃப்ட். என் கியர் வந்து இங்கே இருக்கான். சரி, அவன் மேட் ஆகிறான் இன்னொரு கியரோட, அவன் அங்கே இருக்கான். ஸோ இவன் வந்து இன்னொரு, அப்புறம் அவனோட மேட் ஆகும். இது என் அவுட்புட் ஷாஃப்ட். ஸோ என்னோட இன்புட் ஷாஃப்ட் இங்கே இருக்கு, என்னோட அவுட்புட் ஷாஃப்ட் இங்கே இருக்கு. ஆனால் ரெண்டு எங்க இருக்கு? ஒரே ஆக்சிஸ்ல இருக்கா? போதா கோஆக்சியல். இதோட ஆக்சிஸும் லை ஆன் த சேம் ஸ்ட்ரைட். அப்ப அது பேர் தான் கோஆக்சியல். கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேம். கோ பிளானார் சேம் பிளேன். கோலினியர் சேம் லைன். கோனாலே என்ன அர்த்தம்? சேம். அது வந்து நம்ம இன்ஜினியரிங் லாங்குவேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கோனா சேம். இப்ப கோஆக்சியல் ரிவர்ட்டட் கியர் ட்ரெயினால என்ன அர்த்தம்? ரிவர்ட்டட் அப்படின்னா வார்த்தை வந்துச்சுனாலே ரிவர்ட்டட் அப்படின்னாலே ரிவர்ட்டட் கியர் ட்ரெயினா உங்களுக்கு பிட் என்ன? கோஆக்சியல். அவ்வளவுதான். கோஆக்சியல். both the input and இவன் வந்து அவுட்புட் ஷாஃப்ட், இவன் இன்புட் ஷாஃப்ட். both are coaxial. இது ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின். சரியா? அதுக்கப்புறம் மூணாவதா எபிசைக்ளிக். எபி அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு கேட்கணும். எமினா எல்லாம் எப்போ எமின்ற வார்த்தை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா? யாரை எமின்னு கூப்பிடுவோம்? எமி ஜாக்சன் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. அப்போ எமி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எபி அப்படின்னா என்னன்னா அப்பான் அரவுண்ட். இப்போ நீதான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குன்னு வச்சுங்களேன். உன்னை சுற்றி வந்துட்டே இருந்தால் அது அப்பான் அரவுண்ட். இது பேர் தான் அப்பான் அரவுண்ட். எப்படின்னா அப்பான் அரவுண்ட். ஒரு கியர் இருக்குன்னா அந்த கியரை சுற்றி இன்னொரு கியர் வந்துச்சுன்னா அதான் வந்து எபிசைக்கிள் கியர் ட்ரெயின். அது எப்படி இருக்கும்? எபிசைக்கிள் கியர் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? இதோட இதான் இது ரிங் கியர், ஆனுலர் கியர் சொல்லுவாங்க. இது இந்த கியரை சுற்றி இந்த கியர் வந்து வரும். சரியா? இந்த கியரை சுற்றி இந்த கியர் வருதுன்னா அது எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின் அப்படின்னு வரும். இந்த வெளியில் இருக்க கியருக்கு வந்து ஆனுலர் கியர்னு சொல்லுவாங்க. இது நடுவில் சென்டர் இருக்கு சன் கியர். சுற்றி வரவனுக்கு பேர் பிளானட் கியர். சன் கியர், பிளானட் கியர், ஆனுலர் கியர். சரியா? சன்னு, பிளானட்டு, அப்புறம் ஆனுலர் அப்படின்னு எபிசைக்கிள் கியர் ட்ரெயின். சரியா?
ஸோ இப்போ இதான் கியர் ட்ரெயினில் வந்து வெரைட்டியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4 தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ 4 கியர் ட்ரெயினையும் நமக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்த ரஹ்மானுக்கு